வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திமுக செய்தி தொடர்பு துணை செயலாளர் வழக்கறிஞருமான திரு சித்திக் அவர்கள். வணக்கம். வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை தமிழகம் வராரு. குமரிக்கடல் பகுதியில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு, கண்காணிப்பில் இருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கன்னியாகுமரியில் விவேகானந்தர் மண்டபத்தில் ஒரு நாள் தியானம் பண்ணுறதே அது ஒரு தேர்தல் பிரச்சாரம் தான், அதுக்கு அனுமதி கொடுக்க கூடாது, தேர்தல் ஆணையத்துக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம்னு செல்வ பெருந்தகை சொல்றாரு. அப்படி தடை போடலை அப்படின்னா நாங்கள் நீதிமன்றத்தையும் நாட இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய தனிப்பட்ட விருப்பத்துல தியானம் பண்றாரு. அதுக்கே இவ்வளவு இடையூறுகள் கொடுக்கணும்? தியானம் பண்ணட்டும். தியானம் பண்றதுல நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இனி தேர்தல் முடிஞ்சு ஜூன் 4 ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து தியானம் மட்டும்தான் மோடி பண்ண போறாரு. அவருக்கு உறுதுணையா அமித்ஷா இருக்க போறாரு. அமித்ஷாவும் மோடியும் என்ன தியானம் பண்ண போறாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு தான் வலதுசாரிகள் சங்கிகள் இனி தயாரா இருக்கணும். ஏன்னா ஜூன் 4 ரிசல்ட்ல காங்கிரஸ் ஆட்சி வர இருக்கு. மோடி அவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட இருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் தியானம் தான் பண்ண போறார். இப்போ தியானம் பண்றது அப்படிங்கிறது நமக்கு பிரச்சனை இல்லை. அந்த தியானத்தை அரசியல் படுத்துறது தான் பிரச்சனை. தேர்தல் காலத்துல இருக்கிறோம். தேர்தலில் இன்னும் மற்ற மாநிலங்கள்ல வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்கு. வாக்குப்பதிவு நடக்கக்கூடிய அந்த சூழல்ல இங்க அரசியல் படுத்துற விதமா ஒரு பிரச்சாரத்திற்கான காரணமா தமிழ்நாட்டுக்கு நான் தியானம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். தமிழ்நாட்டுக்கு மோடி எப்போ வந்திருக்கணும்? தேர்தல் முடிஞ்சு கன்னியாகுமரிக்கு நான் தியானம் பண்ண வரேன்னு சொல்ற மோடி தமிழ்நாட்டுக்கு எப்போ வந்திருக்கணும்? கன்னியாகுமரியும் திருநெல்வேலியும் சென்னையும் மழை வெள்ளத்துல மிதந்து போச்சு. லட்சக்கணக்கான பொருட்கள் சேதம் ஏற்பட்டுச்சு. இது இயற்கை பேரிடர், எங்களுக்கு பணம் கொடுங்க ஆய்வு செய்யுங்கன்னு சொன்ன போது மோடியோ பிஜேபியினரோ வரல. மாறவங்க அப்ப என்ன சொன்னாங்க? இதெல்லாம் நாங்க இயற்கை பேரிடரா கருத முடியாது, இதையெல்லாம் ஒரு இயற்கை சீற்றமா கருத முடியாதுன்னு சொன்னாரு. ஆனா அதே நேரத்துல குஜராத்ல ஒரு மழை வெள்ளம் வருது, ஒரு இயற்கை பேரிடர் வருது அப்படின்னா அடுத்த நாளே அவர் போய் பார்க்கிறாரு, நிதி உதவி கொடுக்கிறாரு. அப்போ பாதிப்பு வரும்போது குஜராத்துக்கு ஒரு பார்வை, பாதிப்பு வரும்போது வட மாநிலங்களுக்கு ஒரு பார்வை. ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் தேர்தல் முடிஞ்சு ஓய்வெடுக்க ரிலாக்ஸ்டான பீரியட்ல வருவாரு. ரிலாக்ஸா தமிழ்நாட்டுல தியானம் பண்ணுவாரு. ஆனா எங்களுக்கு பாதிப்பு, எங்களுக்கு பிரச்சனைங்கும் போது மோடி வரல அப்படிங்கிறது தான் ஏன்னா நாங்க வரி கட்டுறோம், எங்களுடைய வரியில தான் இன்னைக்கு இந்த அரசாங்கமே நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு இன்னைக்கு பிரச்சனை இருக்கு வாங்கன்னு கூப்பிடும் போது மோடி இது ஒரு இயற்கை பேரிடரே இல்லைன்னு சொல்றாரு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இவர் ஒரு பக்தியின் காரணமா வராருன்னு வச்சுக்குவோம், ஒரு தியானம் பண்றதுக்கு வராருன்னு வச்சுக்குவோம். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காவி அணிந்திருக்கக்கூடியவர்களோ பக்தியாக இருக்கக்கூடியவர்களோ திராவிட இயக்கத்துக்கு பிரச்சனை கிடையாது, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பிரச்சனை கிடையாது. இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்க பாருங்க, மோடி தியானம் பண்ண வராரு, தியானம் பண்றதை திமுகவினர் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம், தியானம் பண்றதோ பக்தியோ எங்களுக்கு எதிர்ப்பு இல்லை. ஆனா அந்த காவியவோ அந்த பக்தியவோ வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் மத பிரிவினை ஏற்படுத்த நினைக்கிறதும் மத அரசியலை செய்ய நினைக்கிறதும் எங்களுக்கு பிரச்சனை. இப்போ இவர் இப்ப பக்தியின் பெயரால் நான் தியானம் பண்ண வரேன்னு சொல்றேன். இவரு கேமராக்கள் இல்லாம வருவாரா? ரீசெண்டா ஒரு பத்திரிகையாளர் பேசினதை நான் பார்த்தேன். அந்த பத்திரிகையாளர் சொல்றாரு, நானும் தியானம் செய்வேன், எனக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கு, நான் கோயிலுக்கு போவேன், தியானம் பண்ணுவேன், வந்துருவேன். ஆனா மோடி கோயிலுக்கு போறாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு முன்னாடி ஒரு யூனிட் போயிடும், ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேமரா யூனிட் போயிடும். அந்த கேமரா யூனிட் போய் அவரை போக்கஸ் பண்ணும். அப்ப தியானம் பண்ணுவது நோக்கமாக இருந்தா அதுக்கு எதுக்கு கேமரா யூனிட் தேவை? அதுக்கு எதுக்கு ஒரு விஷுவல் எடிட்டர் தேவை? ஒரு கூடவே ஒரு யூடியூப் செட்டப்லயே மோடி இறங்குறாரு. அப்படிங்கும் போது அவர் நோக்கம் தியானமா இல்லை அதை அரசியல் படுத்துறதாங்கிற கேள்விய சென்ற முறையே 2019 கேதார்நாத் குகைகளை போய் தியானம் பண்ணாரு. இப்போ அதே போல தேர்தல் முடிகிற நிலையில அவரு கன்னியாகுமரிக்கு வராரு, அங்க போய் தியானம் பண்றாரு. ஆனா இதுவே ஒரு தேர்தல் பிரச்சனை எடுத்துக்க முடியுமா? நம்ம உறுதியா இது பாருங்க, ஒரே ஒரு விஷயம் தான். இப்போ செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்லியிருந்தாரு, நாங்க தேர்தல் பிரச்சாரமாக அந்த 48 மணி நேரம் அமைதியாக இருக்கக்கூடிய அந்த நேரத்துல இதை ஒரு அடையாளப்படுத்துறாரு. இதை நாங்க தேர்தல் ஆணையத்துக்கு முறையிட போறோம், தேர்தல் ஆணையம் இதுல நடவடிக்கை எடுக்கலன்னா நாங்க உயர்நீதிமன்றத்தை நாடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மோடியின் மீது தேர்தல் ஆணையம் எந்த இடத்துலயுமே நடவடிக்கை எடுக்கலங்கிறதா நம்மளுடைய குற்றச்சாட்டே. இது மட்டும் கிடையாது ஏங்க, இந்திய அரசியலமைப்பு கிளியர்லி டிஃபைன்ஸ், இந்தியன் பிரியாம்பிள் கான்ஸ்டிடியூஷன் கிளியர்லி டிஃபைன்ஸ் இந்தியா இஸ் a secular state. இந்தியா என்பது எந்த மதத்திற்கும் உரிய நாடு கிடையாது, எல்லா மதத்தும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. மத பிரிவினையை தூண்டுற மாதிரி, மதத்தின் பெயரால் ஒரு அச்சுறுத்தலை உருவாக்குற மாதிரி தனி நபர் செயல்பட்டாலே குற்றம். இதுதான் அரசியலமைப்பு சட்டத்தால் இயங்கக்கூடிய நாடு இது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல பிரதமர் மோடி என்ன பேசுறாரு?
இஸ்லாமியர்களுக்கு வந்து நாங்க காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில அவங்களுக்கு மொத்த இந்தியாவினுடைய சொத்தும் போய் சேர்ந்துடும் இஸ்லாமியர்களுக்குன்னு பேசுறாரு. இந்திய கிரிக்கெட் டீம்ல காங்கிரஸ் ஆட்சி வந்துட்டா இஸ்லாமியர்கள் தான் அதிகமா இருப்பாங்கன்னு பேசுறாரு. சிறுபான்மை மக்களுக்கு காங்கிரஸ் எல்லாமே கொடுத்துருன்னு பேசுறாரு. இது எல்லாமே தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிரானது. இது எதுக்குமே தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கல. இன்னைக்கு கன்னியாகுமரிக்கு வந்து தியானம் பண்றது மட்டும் தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிரானதுன்னு நம்ம பேசல. தொடர்ந்து தேர்தல் ஆணையத்துக்கு நம்ம சொல்லிட்டு வரோம். மோடி அவர்கள் பிஜேபியில் இருக்கக்கூடியவர்கள் கங்கனா ரணாவத்தா அந்த பிஜேபியினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய நடிகரமா இருக்கக்கூடிய அவங்க பேசுறாங்க. இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக உருவாக்குவதற்கு 2014 இருந்து தான் எங்களுக்கு வாய்ப்பு அமைந்திருக்குன்னு பேசுறாங்க. சட்டப்படி குற்றம் இப்படி பேசுறது. புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. இப்ப இதுக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? அப்போ எதுவுமே தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கல. அவங்க மேல எந்த ஒரு குற்றச்சாட்டையும் அவங்க வந்து கண்டுகொள்ளங்கிற தொடர்ச்சி நீட்சி தான் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில தேர்தல் விதியாவது ஒன்னாவது நாங்க போவோம், நாங்க அதை அரசியல் படுத்துவோம், பிரச்சார மயமாக்குவோங்கிற நோக்கத்தோட மோடி அவர்கள் செயல்படுறாரு. இப்ப நீங்க ஒண்ணு கேட்டீங்க, 2019 போய் செஞ்சாரு அதே மாதிரி தானே இப்ப செய்யறாரு அப்படின்னு. 2019 செஞ்சதும் குற்றம் தான். அது செஞ்சுட்டாரு, அதனால நடவடிக்கை எடுக்கலங்கிறதுனால இப்ப செய்யறது நல்லது அப்படிங்கிறது ஆயிராது. அப்பவே தவறது. அப்பவே அவர் மேல நடவடிக்கை எடுத்திருக்கணும். பாருங்க, அப்பவே அவர் செஞ்சது நடவடிக்கை எடுக்காம விட்டதுனால இப்ப தொடர்ந்து செய்யறாரு. சட்டத்துல ஒரு பார்வை இருக்கு. ஒரு தவற ஒருத்தர் செய்யறாரு அப்படின்னா முதல் தடவையே அவரை வந்து நம்ம தண்டிச்சிட்டோம் அப்படின்னா 2வது தடவை அவர் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் குறையும். முதல் தடவையே நீங்க விட்டுட்டீங்க, இப்ப அவர் தொடர்ந்து அதே செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால இப்ப பாருங்க, நம்மளே அதை வந்து கோடிட்டு காட்டுறோம். 2019 நடந்துச்சு அப்படின்னு சொல்றோம். அப்ப 2019 நடந்தது சரின்னு சொல்ல வரீங்களா? 2019 நடந்ததும் தவறு, இப்ப நடந்திருக்கிறதும் தவறு. ஆரம்பத்திலேயே சொன்னீங்க, அதாவது ஜூன் 4 ஒரு ஆட்சி மாற்றம் இருக்க போகுது அப்படின்னு. ஜூன் 1 இந்தியா கூட்டணி தலைவர்கள் வந்து டெல்லியில கூட இருக்காங்க. எது நடந்தாலுமே வந்து ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறியாகத்தான் இருக்கு. உடனடியாக அதிகாரிகள் இடமாற்றம் செய்யறாங்க. ஐஏஎஸ் அதிகாரிகள் ராகுல் காந்தி சந்திக்கிறாங்கன்னு பல செய்திகள் நம்ம பார்க்கிறோம். இது எல்லாமே ஆட்சி மாற்றத்தின் அறிகுறியா இருக்க போது, உறுதியாக இருக்கிற பொழுது, ஏன் மோடி செய்கிறது அரசியலாவே இருந்தாலும் அந்த அரசியலை பத்தி ஏன் அச்சப்படணும்? இதுல அச்சப்படுறதுக்கு இல்ல. மோடி செய்யறத பார்த்து அச்சப்படுறதோ, இல்ல பிஜேபி வலதுசாரிகள் செய்யறத பார்த்து எதிர்கட்சிகள் பயப்படுறாங்கன்னு அவங்க வைக்கக்கூடிய வாதங்கள் எல்லாமே தப்பு. மோடியின் மீது நம்ம வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாமே இந்தியாங்கிற ஒரு நாட்டுக்கு இருக்கக்கூடிய ஜனநாயக தன்மையை இழக்கக்கூடிய வகையில ஒரு பிரதமர் செயல்படுறாருங்கிறது. ஆட்சி மாற்றங்கிறது 2வது. இன்றைக்கு தேதிக்கு ஒரு 10 வருட காலம் இந்தியாவினுடைய பிரதமரா ஒருத்தர் இருந்திருக்கிறார். அந்த மாண்புக்கு உட்பட்டு அவர் செயல்படலைங்கிறதா நம்முடைய தேர்தல் வெற்றி தோல்விங்கிறது 2வது. தேர்தலில் பிஜேபி படுதோல்வியை சந்திக்க போகுது. இந்த முறை ஆட்சி மாற்றம் நிகழப்போகுது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காப்பதற்கான இந்தியா கூட்டணி வலுவான ஒரு ஆட்சியை அமைக்க போகுது. இது ஒரு பார்வை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைய சூழ்நிலையில மோடி அவர்கள் பிரதமராக தொடர போவதில்லை என்றாலும் கூட அவருக்குன்னு ஒரு தார்மீக கடமை இருக்கு. அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கணுங்கிற கடமை இருக்கு. இந்தியாவுக்குங்கிற ஒரு மாண்பு இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய மதங்களை மதிக்கணுங்கிற ஒரு அடிப்படையான ஒரு தத்துவம் இருக்கு. இதை எல்லாவற்றையும் கேள்விக்குறியாக்கக்கூடிய வகையில இதை எதையுமே நான் மதிக்க மாட்டேன்னு அவர் செயல்படுறதான் இன்னைக்கு எதிர்கட்சிகள் விமர்சிக்கிறாங்களே தவிர, இப்ப அவர் தியானம் பண்ணுவதால் இங்க வந்து அவரு பேசக்கூடிய மணிமண்டபத்துல வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினால மோடி ஆட்சிக்கு வந்துட போறாரு, அதை பார்த்து நாங்க பயப்படுறோங்கிற பார்வையோ நோக்கமோ அது கிடையாது. இங்க வந்து உட்கார்ந்து இருப்பது அப்படிங்கிறது இங்க இந்திய தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய விதிமுறைகளுக்கு எதிராக இருக்கு. அப்போ ஒரு பிரதமர் பதவியில இருந்த ஒருத்தர் இது செய்யலாமா? இது ஒரு நல்ல முன்னுதாரணமா? அடுத்து வரக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு இது ஒரு நல்ல முன்னுதாரணமா? நம்ம ஒரு நாட்டுல இருக்கிறோம், சட்டத்தை ஏற்றக்கூடிய இடத்துல இருந்திருக்கிறாரு. அந்த சட்டம் நமக்கு பல சட்டங்கள் நமக்கு அதுல எதிர்ப்பு இருந்தாலும் அந்த சட்டத்தை ஏற்றக்கூடிய தலைமை பொறுப்புல இருந்திருக்கிறாருங்கும் போது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்களை மதிக்க மாட்டேன்னு அவர் செயல்படுறாரு. அப்படிங்கும் போது அதைத்தான் நம்ம எதிர்க்கிறோம். இப்ப மோடியை எதிர்ப்பது என்பது தேர்தலில் அவர்கள் பலமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற பார்வையில் எதிர்க்கிறது இல்ல. மோடியை எதிர்ப்பது இல்ல பிஜேபியினரை எதிர்ப்பது அப்படிங்கிறது அவர்கள் இந்தியாவினுடைய இறையாண்மைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டங்களுக்கும் எதிராக இருக்கிறாருங்கிற அடிப்படையில தான் நம்ம அவங்களை எதிர்க்கிறோம். இப்போ ஆளுநர் அவர்கள் வந்து நம்ம பார்த்துட்டே இருந்தோம், தேர்தல் தொடங்கின காலத்துல இருந்து அமைதியாக இருந்த ஆளுநர் திடீரென்று மறுபடியும் பேச தொடங்கியிருக்காரு. ஊட்டியில நடந்த அந்த துணைவேந்தர்கள் மாநாட்டில் அவர் பேசுகிற பொழுது தமிழக அரசின் மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. குறிப்பாக அவர் எப்பயும் சொல்வது போல சுதந்திர போராட்ட வீரர்களினுடைய வரலாறுகள் வந்து மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருந்தாரு.
குறிப்பாக திராவிட இயக்க வரலாறுகள் தான் நிறைந்திருக்கு, அந்த வரலாறு மட்டுமே போதாது அப்படின்னு அந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. அது நீங்க எப்படி பார்க்குறீங்க? திராவிட இயக்க வரலாறு இருக்கா இல்லையாங்கிறத பத்தி எல்லாம் ஆளுநர் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. தமிழ்நாட்டில் திராவிட இயக்க வரலாறு தான் இருக்கும். 100 ஆண்டு காலம் திராவிட இயக்க வரலாறு தான் நாங்க சொல்லி கொடுப்போம். ஏன் திராவிட இயக்க வரலாறு? திராவிட இயக்க வரலாறு என்பது பெண்ணுரிமை சார்ந்த வரலாறு. திராவிட இயக்க வரலாறு என்பது எல்லோருக்கும் எல்லாம்ங்கிற வரலாறு, சமூக நீதி வரலாறு. திராவிட இயக்க வரலாறுங்கிறது இங்க யாருக்கும் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, மனிதர்கள் அனைவரையும் சமமாக கருதணும் அப்படிங்கிற வரலாறு தான் திராவிட இயக்கத்தின் வரலாறு. இது உலக பொதுமுறை, உலகம் முழுவதும் சொல்லி கொடுக்க வேண்டிய, குழந்தைகளுக்கு கற்க வேண்டிய வரலாறே திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு தான். அந்த வரலாறை சொல்லி கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்க முடியும்? RN ரவிக்கோ இல்ல ஆரிய கூட்டத்துக்கோ அவங்க வரலாறு என்ன வரலாறு? மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வுகளை கற்பிக்கணும், மனிதர்கள் அனைவரும் சமம் கிடையாது. இது RN ரவியினுடைய வரலாறு. எல்லோரும் கல்வி கற்க கூடாது, சூத்திரனுக்கு எதை வேண்டுமானாலும் கற்றுக்கொடு, கல்வியை கற்றுக் கொடுக்காதே, இது அவர்களின் வரலாறு. அந்த வரலாறு தமிழர்களுக்கு இல்ல தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா? தமிழ்நாட்டில் நாங்கள் திராவிட இயக்க வரலாறை, திருக்குறளை, தந்தை பெரியாரை, பேரறிஞர் அண்ணாவை தான் சொல்லிக் கொடுக்க முடியும். ஏன்னா உங்க எல்லார விடையும் இந்தியாவினுடைய மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகிற வகையில் தமிழ்நாடு இன்றைக்கு வளர்ந்த மாநிலமாக, முன்னேறிய மாநிலமாக, பெண் கல்வியில் முன்னேறி இருக்கக்கூடிய மாநிலமாக, இங்க இருக்கக்கூடிய சாதி ஒழிப்பில் முன்னேறி இருக்கக்கூடிய மாநிலமாக, மதவெறியை திணிப்பதை தடுக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்குன்னு சொன்னா, சிறு குழந்தையின் காலகட்டத்திலே இருந்து குழந்தைகளுக்கு அனைவரையும் சமமாக பார்க்க வேண்டும்ங்கிற வரலாற்றை தமிழ்நாட்டில் நம்ம சொல்லி கொடுத்துருக்கிறோம். இதுல RN ரவிக்கு என்ன பிரச்சனை இருக்க முடியும்? RN ரவி தமிழ்நாட்டுக்கு வந்ததன் நோக்கம் என்ன? தமிழ்நாட்டில் RN ரவியினுடைய வேலை என்ன? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்து 161 சொல்லுது, there shall be a council of ministers with chief minister at the head to aid and advise the governor in the exercise of his function. மாநிலத்தில் ஆளுநர் என்கிற பதவி இருக்கிறது. அந்த பதவியின் நோக்கம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் மாநிலத்தில் அமையப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரும் அவர் அமைச்சரவையின் கீழ் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பது மட்டும்தான் ஆளுநருக்கு வேலை. கருத்து சொல்றதெல்லாம் ஆளுநருக்கு வேலையே கிடையாது. தமிழ்நாட்டில் திராவிட இயக்க வரலாறு தான் சொல்லி கொடுப்போம். ஏன்னா திராவிட இயக்க வரலாறு தான் உலக பொதுமுறை. அந்த அடிப்படையில இவர் எதிர்பார்க்கக்கூடிய சாவர்கரின் வரலாறையும் கோட்சேவினுடைய வரலாறையும் தமிழ்நாட்டில் சொல்லி கொடுக்க முடியாது. குறிப்பா கல்வியில உயர்கல்விக்கு நிதி ஒதுக்கீடு செய்யறாங்க. அந்த நிதியை பள்ளிகளுக்கு பயன்படுத்தப்படுது, பள்ளிகளினுடைய உபகரணங்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்தப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. குறிப்பா முனைவர் பட்டம் பெறக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கு, அவர்களுடைய தேர்ச்சி விதம் குறைந்திருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அப்ப அதெல்லாமே இருக்குல்ல. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி விகிதாச்சார பட்டியலை நம்ம மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகிற போது இந்தியாவினுடைய டாப் 100 காலேஜஸ் லிஸ்ட் அவுட் பண்ணும்போது அதில் முதல் 10 இடங்களிலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகளினுடைய பட்டியல் இடம்பெறுது. இன்றைக்கு அதிகமாக பள்ளி கல்வியை முடித்து உயர்கல்வி படித்திருக்கக்கூடியவர்களுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, தமிழ்நாட்டினுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 52. இந்தியாவினுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோனுடைய விகிதாச்சாரம் 27%. அப்ப தமிழ்நாடு இந்தியாவை விட 25, இந்தியாவினுடைய சராசரியை விட 25% முன்னேறி இருக்குது. அப்படிங்கும் போது தமிழ்நாட்டிற்கு கல்வியை குறித்து பாடம் எடுப்பதற்கு RN ரவிக்கு எந்த தார்மீக அடிப்படை உரிமையும் கிடையாது, தகுதியும் கிடையாது. ஏன் இவர் போய் குஜராத்தையும் ஊப்பியும் ஒப்பிட்டு பார்ப்போமா? தமிழ்நாட்டோட தொடர்ந்து பிஜேபி ஆட்சி செய்கிற குஜராத்தையும் உத்தரப்பிரதேசத்தையும் தமிழ்நாட்டினுடைய கல்வியோடு ஒப்பிட்டு பார்ப்பதற்கு இவர்கள் தயாரா? முடியாது இவங்களால. RN ரவிக்கு இதுக்கு தொடர்பே கிடையாதுங்க. அவர் எப்படி தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வியை பத்தி பேச முடியும்? அவர் பொய் பேசுவார். RN ரவி என்பவர் பொய் சொல்லக்கூடியவர். நான் இதை பகிரங்கமாவே சொல்றேன். இப்ப இந்த விஷயம் மட்டும் கிடையாது, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் தமிழ்நாட்டில் அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில் அதிமுக அமைச்சரவையில் ஊழல் நடந்திருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை தமிழ்நாடு அரசு முன் வச்சு ஆளுநருக்கு அவங்க கிட்ட அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு கோப்பு அனுப்பப்படுது. அப்ப ஆளுநர் என்ன தெரியுமா சொன்னார்? இந்த மாதிரி ஒரு கோப்பே எங்களுக்கு வரலன்னு சொன்னார். ஆனா உச்சநீதிமன்றத்தில் அபிடவிட் போடும்போது இல்லைங்க, எங்களுக்கு தமிழ்நாட்டில இருந்து வந்திருந்துச்சு, நாங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா அதை ப்ராசஸ் பண்ணிடுறோம்னு சொன்னார். கோப்பு வரலன்னு சொன்ன ஆளுநர் உச்சநீதிமன்றத்தில் அபிடவிட் போடும்போது வந்துருச்சுன்னு சொல்றார். அப்போ அப்பட்டமாக பொய் பேசக்கூடியவராக இவர் இருக்கிறார். ஒண்ணு உச்சநீதிமன்றத்தில் சொன்னது தப்பு, இல்ல தமிழ்நாட்டுக்கு ஜிஓவாவே அவர் ஆளுநர் மாளிகையே வெளியிட்டுச்சு எங்களுக்கு கோப்பே வரலன்னு, அப்போ அது தப்பு. அப்ப இது ஒண்ணு பொய்யா இருக்கணும், இல்ல அது பொய்யா இருக்கணும். அப்போ ஒட்டு மொத்தத்தில் ஆளுநர் எதை பேசினாலும் அதுக்கு தார்மீகமான எந்த டேட்டாவும் அவர்கிட்ட இருக்காது.
போற போக்குல பொத்தாம் போக்குள் பேசக்கூடிய ஒருத்தராதான் அவர் இருக்கிறார். இதெல்லாம் அவர் எந்த ஆஸ்பெக்ட்ல சொல்லிட்டு இருக்காரு? இதுவரைக்கும் தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழ்நாட்டு மக்களினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிச்சு எங்கேயாவது பேசியிருக்கிறாரா? தமிழ்நாட்டின் அரசியல் சூழலுக்கு ஏற்ப ஏதாவது பேசியிருக்கிறாரா? தமிழ்நாடு நீட்டு வேண்டாம்னா இல்ல நீட்டு நல்ல தேர்வுன்னுவாரு. தமிழ்நாடு எங்களுக்கு புதிய கல்விக் கொள்கை வேணாம்னா இல்ல புதிய கல்விக் கொள்கை தான் சிறந்ததுன்னு. தமிழ்நாடு ஆன்லைன் ரம்மியை தடை செய்யுங்கன்னா இல்ல ஆன்லைன் ரம்மியை தடை செய்ய முடியாதுன்னு. அப்போ தமிழ்நாட்டிற்கென்று தமிழ்நாடு மும்மொழி கொள்கை, அது எங்களுக்கான கல்விக் கொள்கை என்பது, எங்களுக்கான மொழிக் கொள்கை என்பது இருமொழி கொள்கைனா இல்ல மும்மொழி கொள்கை இந்தியும் தான் சிறந்ததுன்னு பேசுவாரு. அப்போ தமிழ்நாட்டிற்கான எந்த அடிப்படை அரசியல் சூழலுக்கும் ஏற்காத, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்துக்களை பேசக்கூடியவராக ஆளுநர் ஆர்.என். ரவி இருக்கிறார். ஒட்டுமொத்தத்தில் பொய் சொல்லக்கூடியவர் ஆர்.என். ரவி. ஆரம்பத்திலிருந்து அமைதியாக இருந்த ஆளுநர் தேர்தல் ஆரம்பத்திலிருந்து திடீரென்னு இப்ப பேச தொடங்கியிருக்காரு அப்படின்னா அவருக்கு ஒரு சமஞ்சை தெரியுதா? நம்ம தான் திரும்பி வரப்போறோம், நம்ம பேசலாம். நீங்க சொன்னது போல உச்சநீதிமன்றத்திலேயே தலையில கொட்டிய பிறகும் மீண்டும் ஆளுநர் வந்து இப்படி பேசுறாரு அப்படின்னா அப்ப அவருக்கு ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கதான அர்த்தம். இல்ல, இப்போ நான் இப்படி கேட்கிறேன், அவங்களே வராங்கன்னே வச்சுக்கோம், ஒரு பேச்சுக்கு வந்தா கூட ஆளுநர் இப்படி பேசலாமா? அவர்கள் வராங்கங்கிற சமிங்கை தெரியட்டும், இல்ல என்ன கிளுகிழுப்பு வேணாலும் அவங்களுக்கு தெரியட்டும், என்ன தெரிஞ்சாலும் அவர் அப்படி பேசலாமா? ஆளுநருக்கான அது தகுதியா? பேசுவது என்பது ஆளுநருக்கான தகுதியா? ஆளுநர் என்பவர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட். அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் எப்படி இந்த மாதிரி எல்லாம் பேச முடியும்? அவங்க வரவே போறது இல்லை, அவர்களுக்கான எந்த ஒரு சூழலும் இல்லை அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய எல்லா கள நிலவரங்களும் பிரதிபலிக்குது. ஆனாலும் கூட இன்னைக்கு நீங்க கேக்குறீங்களே, இவ்வளவு நாள் அமைதியா இருந்த ஆளுநர் இன்னைக்கு ஏன் பேசுறாரு அப்படின்னு கேக்குறீங்களா? இவ்வளவு நாள் தேர்தலில் அவரை பத்தி பேசுறதுக்கான நேரம் மற்றவங்களுக்கு இல்லை. ஐயோ நம்மளை மறந்துட்டாங்க போல இருக்கு, நம்மளை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. இப்போ ஆளுநருக்கும் அண்ணாமலைக்கும் தான் போட்டி. தமிழ்நாட்டில் ஆர்.என். ரவிக்கும் அண்ணாமலைக்கும் தான் போட்டி. யாரு அதிகமான வலதுசாரி கருத்துக்களை முன்வைப்பது அப்படிங்கிற போட்டியில இப்ப இவங்க 2 பேரும் தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்மளை மறந்துட்டாங்க போல இருக்கு, அப்ப நம்மளும் ஏதாவது கருத்து சொன்னாதான் நம்மளை ஞாபகத்துல வச்சுக்குவாங்கிற அடிப்படையில தான் இவ்வளவு நாள் அமைதியாக இருந்தவர் இந்த 4 நாட்கள் பொறுக்காம இப்ப கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஒரே ஒரு விஷயம்தான், கருத்து சொல்லுவதில் தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் உரிமை உண்டு. ஆனா ஆளுநர் என்கிற அதிகாரத்தில் இருந்துட்டு அந்த அதிகாரத்தின் மரபை மீறி தேவையில்லாத விஷயத்தில் மூக்கை நுழைத்து கருத்து சொல்வது என்பது ஆளுநர் என்கிற பதவிக்கும் அழகல்ல. தமிழ்நாட்டின் ஆளுநராக இருக்கக்கூடிய ஆர்.என். ரவி ஒரு வலதுசாரி என்பது அவருடைய கருத்துகளின் மூலமாக தெரியப்படுத்திட்டு இருக்கிறார். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.